எதுக்காக இந்த வீடியோ? உங்களுக்கு ஸ்பைன்ல ப்ராப்ளம் இருக்கா? எனக்கு பேக் பெயினும் இருக்கு, நீ பெயினும் இருக்கு, நான் என்ன பண்றதுன்ற மாதிரியான ஒரு வருத்தத்துல இருக்கீங்களா? உங்களோட ரிப்போர்ட்ஸை என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. நான் பார்த்துட்டு பேசுறேன். உங்களை ஆபரேஷன்ல இருந்து காப்பாத்துறதுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம். தேங்க்யூ. ஹாய், நான் டாக்டர் ஜெயச்சந்திரன், சன் ஹாஸ்பிட்டல், மதுரை. நிறைய பேருக்கு முதுகெலும்புல ஜவ்வு விலகி இடுப்புல இருந்து காலுக்கு போற நரம்பு அழுத்துற கண்டிஷன்ஸ் நிறைய பார்த்திருக்கோம். அதே மாதிரி அவங்களுக்கு முதுகெலும்புல L4, L5, L5S1 ப்ராப்ளம் இருக்கிறதுனால பாத மதமது போற பேஷண்ட்ஸும் பார்த்திருப்போம். சில பேருக்கு முழங்கால் தேய்மானமும் சேர்ந்து இருக்கும். எப்படின்னா முழங்கால் வலி வரும், அதுக்கு சரியா பார்க்காம அப்படியே விட்டுட்டே இருப்பாங்க. அப்ப என்ன ஆகும்? தாங்கி தாங்கி நடக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி தாங்கி தாங்கி நடக்கும்போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து ஹிப் ஜாயிண்ட் பாதிக்கப்படும், ஸ்பைன் பாதிக்கப்படும். முதுகெலும்பு பாதிக்கப்படும் பொழுது அவங்களுக்கு டிஸ்க் பல்ஜ், டிஸ்க் ப்ரொட்ரூஷன் இந்த மாதிரி பிரச்சனை வர ஆரம்பிக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல என்னன்னா முழங்கால் வலி இல்ல, பேக் பெயின் அதிகமா இருக்குன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் என்ன ஆகும்? முதல்ல ஸ்பைனுக்கு சர்ஜரி பண்ணுங்க அப்படின்ற அளவுக்கு போயிடும். இன்னைக்கு இப்ப நம்ம பார்க்க போற கண்டிஷன் கிட்டத்தட்ட அப்படியான ஒரு பேஷண்ட் தான். பேஷண்டோட பேரு பழனிசாமி, வயசு 62, திண்டுக்கல். அவரு சிவியரா நீ பெயின் ரொம்ப நாளா இருந்திருக்கு. அவர் வந்து சமையல் வேலை பார்த்திருக்காங்க, ஹாஸ்டல்ல இருந்திருக்காரு. சோ சிவியரா வந்து நீ பெயின், அதுக்காக நிறைய இன்ஜெக்ஷன்ஸ், மெடிசின்ஸ் இது மாதிரி எடுத்துட்டே இருந்திருக்காரு. போக போக என்ன ஆயிருக்கு? பேக் பெயினும் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிருக்கு. ரெண்டு பாதத்திலையும் மதமதப்பும் வர ஆரம்பிச்சிருக்கு, எரிச்சலும் வர ஆரம்பிச்சிருக்கு. சோ ஒரு கட்டத்துல போய் ஹாஸ்பிட்டல்ல பாக்குறப்ப எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸ்பைனுக்கு பார்த்தா L4, L5, L5S1 ரெண்டு லெவல்லையுமே சிவியரா டிஸ்க் ப்ரொட்ரூஷன், ஸ்பைனல் கேனலோட டயமீட்டர் வந்து 8 mm ஆக ஆரம்பிச்சிருச்சு. சோ கண்டிப்பா உடனே ஆபரேஷன் பண்ணுங்கன்ற மாதிரியான அவங்களோட ஃபேமிலி டாக்டருமே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹாஸ்பிட்டல் வந்தாங்க. வந்து இங்க ஒரு 12 நாள் இருந்தாங்க. கம்ப்ளீட்டா நல்லாவே சரியாயிட்டாங்க. பயோசியோமீட்டர் ரிப்போர்ட் இருக்கு. அவர் வரும்பொழுது அவருக்கு 40+ இருந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே இப்போ வந்து 10+ ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி முழங்கால் வலியும் அவருக்கு நல்லாவே குறைஞ்சிருச்சு. பேக் பெயினுமே சுத்தமாவே குறைஞ்சிருச்சு. அந்த இடுப்புல இருந்து காலுக்கு வலி பரவுனது, காலை பிடிச்சி இழுத்தது எல்லாமே சரியாயிடுச்சு. நல்லாவே இருக்காரு. கிட்டத்தட்ட 80 to 90% நல்லாவே சரியாயிட்டாரு. ரிவ்யூ வருது பாருங்க. தேங்க்யூ. இது அவரோட பயோசியோமீட்டர் ரிப்போர்ட். அதாவது ட்ரீட்மெண்ட் வந்தப்ப அவருக்கு ரெண்டு கால்லையும் சிவியரா பாத மதமதப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. இப்படி பார்த்தப்ப அவருக்கு எல்லாமே வந்து 46, 49, 47, 50, 48, 44, 42 ரொம்ப சிவியரா இருந்தது. அவர் பாதத்தை தரையில வச்சாலே தெரியாத அளவுக்கு வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப சிவியரா இருந்தது. இந்த அளவுக்கு மோசமா இருந்தது. அது பாத்துக்கங்க, ரைட் சைடு 46, லெஃப்ட் சைடு 45 இருந்திருக்கு. இந்த அளவு மோசமா இருந்தது. ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பாப்போம். எல்லாமே 15க்கு கீழே வந்துருச்சு. அதாவது பிலோ 15 நார்மல். ரைட் சைடு பாத்தீங்கன்னா 13, லெஃப்ட் சைடு 12 வந்துருச்சு. 11, 9, 17, 13, 18, 7, 15, 12 இந்த அளவுக்கு வந்து டோட்டலாவே வந்து கம்மியாயிடுச்சு. இப்ப அவர் கம்ப்ளீட்டா நார்மல் ஆயிட்டாரு. அவருக்கு சுத்தமாவே மதமதப்பு சரியாயிடுச்சு. இதுதான் ப்ரூஃப். அவர் வரும்பொழுது அவர் நரம்பு அழுத்தத்தினால அவருக்கு சிவியரா கால் பாத மதமதப்பு இருந்தது. இப்ப அதாவது இடுப்புல முதுகு தண்டுவடத்துல L4, L5, L5S1 லெவல்ல இப்ப நரம்பு அழுத்தம் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்கு இதுதான் வந்து ப்ரூஃப். இப்ப கம்ப்ளீட்டா நார்மல் ஆயிட்டாரு. இது பழனிசாமி பேஷண்டோட எம்ஆர்ஐ ஸ்கேன் ரிப்போர்ட். இது அவரோட எம்ஆர்ஐ பிலிம். இதுதான் வந்து கழுத்துல இருந்து டோட்டலா வந்து ஸ்பைன் இப்படி வருது. கழுத்துல இருந்து 33 எலும்பு வரிசையா இந்த மாதிரி வருது. கரெக்டா L4, L5, L5S1 இந்த ரெண்டு லெவல்லையும் வந்து டிஸ்க் வந்து நல்லா ப்ரொட்ரூஷன் ஆகி, அதாவது பிதுங்கி ரொம்ப வெளியில வந்து இந்த ஸ்பைனல் கெனாலோட டயமீட்டர் வந்து வெறும் 8 mm ஆக்கிருச்சு. இப்ப இதெல்லாம் வந்து ஒரு 14 mm, 15 mm இந்த மாதிரி இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா வெறும் 8 mm, இங்கேயும் வெறும் 8 mm இருக்கு. இதனாலதான் அவருக்கு இடுப்புல இருந்து காலுக்கு வலி பரவுனது, கால் மதமதப்பு, நடக்கவே முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டது. அதே மாதிரி அவரோட ஃபேமிலி டாக்டர் முதற்கொண்டு எல்லா டாக்டர்ஸுமே அவருக்கு ஆபரேஷன் தான் பண்ணணும்னு சொல்ற நிலைமைக்கு காரணமா இருந்தது இந்த அவரோட ஸ்கேன் ரிப்போர்ட் தான். ஓகே, இப்ப அவரோட இம்ப்ரெஷன் பார்ப்போம். 18/1/2025 அன்னைக்கு எம்ஆர்ஐ பண்ணிருக்காங்க. அவரோட L1, L2 12.6 இருக்கு, L2, L3 11.2 இருக்கு, L3, L4 9.9 இருக்கு. இந்த L4, L5, L5S1 ரெண்டுமே வந்து 8, 8.4 இந்த அளவுக்கு இது வந்து மில்லிமீட்டர்ல இருக்கு. இந்த அளவுக்கு வந்து அவர் குறைய ஆரம்பிச்சிருச்சு. L4, L5, L5S1 ரெண்டு லெவல்லையுமே அவருக்கு ஆனுலர் டியர் இருந்தது. அதனாலதான் அவருக்கு மதமதப்பு வர காரணமா இருந்தது. L3, L4 லெவல்லையும் டிஸ்க் பல்ஜ் இருந்தது. ஆனா L4, L5 லெவல்ல டிஸ்க் ப்ரொட்ரூஷனும் இருந்தது. L5S1 லெவல்லையும் டிஸ்க் ப்ரொட்ரூஷன் இருந்தது. அது மட்டும் இல்லாம அது இடுப்புல இருந்து காலுக்கு போற அந்த நரம்போட பாதையை அழுத்தி ரெண்டு கால்லையுமே வலி அதிகமா வரக்கூடிய ஒரு பிரச்சனை அவருக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தது. இதுதான் இப்ப நம்ம ஒரு இம்ப்ரெஷன்லயும் அதே பாயிண்ட் தான் பாக்குறோம். இவ்வளவு தூரம் ப்ராப்ளம்ல கஷ்டப்பட்டவர், ஆபரேஷன் தான் நிறைய ஹாஸ்பிட்டல்ல சொன்னவர், இப்ப ஆபரேஷன் இல்லாம கம்ப்ளீட்டாவே சரியாயிட்டாரு. அவரோட மதமதப்பும் சுத்தமா சரியாயிடுச்சு, பெயினும் சரியாயிடுச்சு. தேங்க்யூ. என் பேர் பழனிசாமி. நான் வந்து சொந்த ஊர் செம்பட்டி. நான் வந்து ஹாஸ்டல்ல சமையல்கார வேலை பார்த்தேன். பாய்ஸ் ஹாஸ்டல்ல, கவர்மெண்ட் ஹாஸ்டல்ல சமையல்கார வேலை பார்த்து ஒரு 35 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு கொஞ்ச நாளா வந்து இந்த பின் சைட்ல, பேக் சைட்ல வந்து நரம்பு வந்து லேசா விலகி அது எனக்கு கொஞ்சம் பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் வந்து நாங்க யூடியூப்ல பார்த்தோம். யூடியூப்ல வந்து தன் விஜயத்துறை ஆஃபீஸில் பார்க்கும்போதுல அங்க ஒரு ஒரு தடவை பார்த்துட்டு சார் இருந்தாரு, பார்த்துட்டு பேசிட்டு போனோம். அப்புறம் நீங்க வாங்க, உங்களுக்கு நான் முடிச்சு வரும்னு சொன்னாரு. வந்து
ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கான். ட்ரீட்மெண்ட் பார்த்ததில் எனக்கு வந்து இந்த முதல்ல அதுக்கு வர்றதுக்கு முன்னாடி கால் வலி, இந்த முழங்கால் வலி இருந்துச்சு. இப்போ அவங்ககிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தோன்னா அந்த முழங்கால் வலி சரியாயிடுச்சு. அதுக்கு முன்னாடி அந்த முழங்காலுக்கு கீழே கெண்டைக்கால் வலி இருந்துச்சு. நடந்து போக முடியல, வாக்கிங் போனால் வலிக்கும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் சொல்லி மாத்திரை வாங்கி சாப்பிட்டு அதுவும் கேட்கல, ஊசி போட்டு விட்டாலும் கேட்கல. ஆனால் இங்கே வந்த பின்னாடி அது சரியாயிடுச்சு. இந்த பாதிப்பு உங்களுக்கு எவ்வளவு நாளா இருந்துச்சு? அந்த பாதிப்பு வந்து சார் எனக்கு 2 வருஷமா இருந்துச்சு. 2 வருஷமா இருந்தது. முதுகெலும்புல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சு? ஆபரேஷன் பண்ணுன்னு சொன்னாங்களா? என்ன நடந்துச்சு? ஆமாம் சார், முதுகெலும்பில் தான் அந்த நரம்பு வந்து ஒதுங்கி இருந்ததுனால டாக்டர்கிட்ட போய் திண்டுக்கல்லில் பார்த்தேன். திண்டுக்கல் டாக்டர் வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தாங்க. ஸ்கேன் எடுத்ததில் ஆப்ரேஷன் பண்ணிட்டு ஆன் பண்ணிட்டாங்க, வேறு ட்ரீட்மெண்ட்டே இல்லைன்ட்டாங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு டாக்டர் தான் ஆபரேஷன் பண்ண சொன்னாலும் நிறைய டாக்டர் சொன்னாங்களா? எங்கெங்கெல்லாம் பார்த்தீங்க நீங்க? இல்லை சார், ஒரே டாக்டர் தான். அவங்க ஒரு டாக்டர்னால எங்கள் வீட்டுக்காரம்மாவுக்கு பார்த்ததுனால எனக்கு அவர் மேலே நம்பிக்கை இருந்துச்சு. வேற போய் பார்க்கல. அப்புறம் எங்கள் பொண்ணு வந்து ஒன்று சொன்னேன், எங்கள் மாப்பிள்ளையிட்ட சொன்னேன். அவங்கெல்லாம் திருச்சியில் பார்த்துருக்காங்க. 2-3 டாக்டர் பார்த்து கேட்டாங்க, ஆப்ரேஷன் பண்ணிட்டு அவங்க முடிச்சுக்கிட்டாங்களாம். அப்படின்னா பொண்ணு சொல்லிச்சு, ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம், நம்ம வேற மாதிரி பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே வந்து பார்த்து இன்று குணமாயிருக்கு. வெரி குட். ஓகே, வணக்கம் சார். சார், எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து இந்த பிரச்சனை வந்து அவர் சொன்ன பிரச்சனை எல்லாமே கால் வலி, முழங்கால் வலி, இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா இருந்துச்சு. இந்த மதப்படுறது வந்து 2 வருஷமாவே இருந்துச்சு. ரொம்ப தூரம் நடப்பாங்க, கொஞ்சம் தூரம் ஒரு 1/2 மணி நேரம் நடந்ததுமே கால் நடக்க முடியாது, உட்காந்துருவாங்க. உட்காந்து ஒரு 10 நிமிஷம் ஆசுவாசப்படுத்தி அதுக்கப்புறம் தான் எந்திரிச்சு நடப்பாங்க. அதே மாதிரி நடையும் குனிஞ்ச வாக்கில் தான் நடப்பாங்க, நல்லா நிமிர்ந்து ஸ்ட்ரைட்டாக நடக்க முடியாது. அப்புறம் நாங்கள் டாக்டர் போய் பார்க்கணும் பார்க்க முடியல சூழ்நிலை. அதுக்கப்புறம் போய் பார்த்தோம், நரம்பு டாக்டர் பார்த்தோம். அவங்க எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணுவோமே ஜவ்வு வந்து முதுகுல விலகி நரம்பு அழுத்துது, அதனால உங்களுக்கு மதமதப்பு வருது. ஜவ்வு அதிகமாக விலகி இருக்கிறதுனால உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணாத சரியாகும், மருந்து மாத்திரை குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் இருந்தால் ஸ்பைனில் வந்து ஆப்ரேஷன்றப்ப கொஞ்சம் பயந்துக்கிட்டே இருந்தோம். அப்புறம் தான் வீடியோ பார்த்தோம், நம்மளோட சன் பிசியோதெரபி வீடியோ பார்க்குறப்ப எங்களுக்கு அதில் கொஞ்சம் நம்பிக்கை கொடுத்துச்சு. சரி, எங்கள் பொண்ணு வந்து பார்த்துக்கலாம், எடுத்து தான் ஆப்ரேஷன் பண்ண வேணாம், முதல்ல நம்ம ட்ரீட்மெண்ட்டை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரோம் தான் நாங்கள் இங்கே வந்தோம். இங்கே வந்து ஒரு 10 நாள் தங்கியிருந்தோங்க சார். ஒரு 5-6 நாள்லேயே வந்து அவங்க ஸ்ட்ரைட்டாக நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த முழங்கால் வலிலாம் எதுவுமே இல்லை, கெண்டைக்கால் வலி அதெல்லாம் எதுவுமே இல்லைன்ட்டாங்க. மதமதப்புமே இப்போ வந்து மேலே வரைக்கும் பரவுனது கூட எல்லாமே குறைஞ்சிருச்சு. அவங்க சொன்ன மாதிரி என்னை பொறுத்தளவுக்கு 100% குணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு அவங்களாம் ஆக்டிவேட்டாக இருக்காங்க. இங்கே அதே மாதிரி இங்கே டாக்டரும் சரி, இங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃபுங்களும் சரி, எல்லாமே வந்து ஒரு ஆஸ்பத்திரி மாதிரி இல்லை, ஒரு ஃபேமிலி மாதிரி தான் எல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, பழகினாங்க, எல்லாம் இது பண்ணாங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். ஓகே சார், எக்ஸசைஸ் தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்க. சரிங்க சார், பார்த்துக்குவோம். சரிங்க சார், சரிங்க சார். தேங்க்யூ சார்.